ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜிலேபி எப்படி செய்யறது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது சர்க்கரை, ஓகேங்களா? சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? அதிகமான தண்ணி வேணாம், கொஞ்சமான தண்ணியே ஊற்றிட்டு அந்த சுகர் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் வராது, ஓகேங்களா? கம்பி பதம்லாம் வேணாம், ஜஸ்ட்டு அந்த சுகரு நல்லா கரைஞ்சி இருந்தாலே ஓகேங்களா? ஒரு சுகர் சிரப் மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 2 ஏலக்காவை அதில் நான் தட்டி போட்டுக்கிட்டேன். போடும்பொழுது ரொம்பவே வாசனையாக இருக்கும், ஓகேங்களா? இப்போது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே வரலாம், ஓகேங்களா? ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ சுகர் ரெடி ஆகிடுச்சு சிரப்பு. இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஒயிட் கலரே இருந்தால் கூட இருக்கலாம். நான் கொஞ்சம் லுக்குக்காக இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி வேணான்னா நீங்கள் தவிர்த்துடலாம், ஓகேங்களா? இப்போது சுகர் சிரப் ரெடியாகி கொஞ்ச நேரம் நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதில் லெமன் புழிஞ்சு விட்றேன், ஓகேங்களா? ஓரளவுக்கு ஆறினதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சிட்டு இப்போ அந்த சுகர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு கொஞ்சம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தயிரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபுட் கலர் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தவிர்த்துடலாம், ஓகேங்களா? ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? கொஞ்சம் சோடா மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கெட்டி இல்லாமல் நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அதை, ஓகேங்களா? அந்த கெட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும், ஓகேங்களா? இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டிலை இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இது இதில் ஊற்றிக்கலாம், ஓகேங்களா? இப்போது ஊற்றி ரெடி பண்ணியாச்சு, ஓகேங்களா? அப்படியே உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லைங்களா, பால் கவரில் அதில் கூட நம்ம ஊற்றி அழகாக சுட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை ஊற்றிட்டு ஜஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுட்டு வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ணணும். ஏன்னா அது சுற்றும் பொழுது ஹை ஃப்ளேமில் இருந்தால் அது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், மேலே எழும்பி வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அதை நம்ம சுற்றலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நம்ம சுற்றுறதுக்குள்ளவே அது வேகமாக மேலுக்கு எழும்பி வந்துடும். அப்போ அந்த ஷேப்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது, ஓகேங்களா? அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ணணும், ஓகேங்களா? அதுமாதிரி அதிகமான ஆயில்ஸ்லாம் வேணாம், இந்த அளவுக்கு ஆயில்ஸ் இருந்தால் கூட ஓகேங்களா? இப்போது 3 மட்டும் உங்களுக்கு சுட்டு காமிச்சேன். இப்போ மீதி கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த பேலன்ஸ் இடத்துலையும் நம்ம ஒரு ஜிலேபி சுட்டுக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக பண்ணணும்னா அதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும், ஓகேங்களா?
இப்போது அழகாக ஜிலேபி வந்து ஊற்றியாச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஊற்றிட்டு நம்ம சுட்டு அது செப்ரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி சுட்டு செப்ரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சுகர் சிரப்பில் இந்த ஜிலேபியை ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டுட்டு நம்ம எடுத்தாலே போதும் ஓகேங்களா. அது வந்து உடனே ஊறி ரெடி ஆகிடும். ஜிலேபி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஜிலேபி ரொம்ப அழகாக நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து எப்படி வேணாலும் ஜிலேபியை சுட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போது ஜிலேபி சூப்பராக சிரப்பில் ஊறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் கொஞ்சம் அதுக்குள்ளே பாருங்கள் சிரப்பெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.